வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையை வச்சு கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல 250 கிராம் அளவு குட்டி கருவாடு நான் எடுத்திருக்கேன். இதை சுடுதண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க கருவாடை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவாடு வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 முட்டையை அது கூட உடச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளையும் அது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்கும் கருவாடும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்மளோட முட்டை கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ரச சாதம், சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.